இந்த தேங்காய் முடிச்சு வீட்டோட வாசலுக்கு முன்னாடி கருப்பு ராசின்னா அப்படியே கட்டு. கருப்பு ராசி இல்லை அப்படின்னா வேறொரு ஜாக்கெட் உள்ள முடிச்சு வெளிப்பார்வை படுற மாதிரி கட்டு. இதை கட்டிட்டா வீட்டுக்கு தனலட்சுமியும் தெய்வத்துடைய அனுகிரகமும் மகாலட்சுமி கடாச்சமும் ஒரு குறையும் இல்லாம 18ஆம் படி கருப்பசாமி கொடுப்பேன். வேற என்ன கேட்கணுமா கேளு. பிள்ளைக்கு மாசு கூட வரும் இல்லாம பக்க பலமா வந்து பாதுகாத்து கொடுக்க நல்லபடியா கவுந்து பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பனோட பொறுப்பு. கருப்பனை நம்பி வந்தவங்க கெட்டதும் கிடையாது, நான் விட்டதும் கிடையாது. நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கைகண்ட பலத்தோட உன்னை கவுந்து பண்ணி தர வேண்டிய பொறுப்பு என்னோட. நான் தரேன். மடியை காட்டு. இது கருப்பனோட ஆசீர்வாதத்தோட கொடுக்குற எலும்புச்ச பலம். என்னோட அருள் ஆசீர்வாதம் அந்த மடகத்துல இருக்க வரைக்கும் எந்த விதமான ஆபத்தும் உன்னை ஒன்றும் பண்ணாது. தைரியமா போ. எங்க போனாலும் கருப்பனை நினைச்சுப்போம். இந்த முடிச்சுக்கன்னு தெய்வ சக்தி உண்டு. நான் சொன்னதை மறக்க கூடாது. வேற எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேள்வி பதில் சொல்றேன். நான் கொடுத்த இந்த பொருள் மகாலட்சுமி கடாச்சம்னு இதுக்கு சொன்னேன். வீட்டுல காசு பணம் பொருளாதாரம் உன்னை தேடி வரும். எவன்கிட்டையும் கை கட்டி நிக்கணுங்கிற நன்மை உனக்கு வராது. வளைச்சு திங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த கருப்பசாமி பக்கபலமா நிற்பேன். தைரியமா இரு. ஆமா, கொஞ்சம் போராடித்தான் அந்த படம் உனக்கு வரும்னு சொன்னேன். பல ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் உன்னை கை தூக்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்த வாக்கும் சொன்ன சொல்லு இந்த 18ஆம் படி கருப்பசாமியுடைய வாக்கும் தடமாற மாட்டேன், சொன்ன சொல்லும் தடமாற மாட்டேன். தைரியமா போ. மக்களை பார்த்தேன், மாளிகையை பார்த்தேன், மடக்கட்டை பார்த்தேன், மக்களுக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தேன், இருப்பிடத்தை பார்த்தேன், இருப்பிடத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களை பார்த்தேன். சுத்தியும் பகையில என்ன பார்க்க வந்திருக்கேன். ஒரு நாள் ஒரு எதிர்ப்பு, ஒரு பொறாம, ஒரு போட்டின்னு கிடையாது. அந்த இடத்துல பொண்ணா என்னைக்கு போய் பிறந்து மண்டல வந்தாலும், ஏன் கட்டிக்கிட்டு என்னைக்கு புருஷன் மலகட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவன் போராடாத நாள் கிடையாது, விடாத கண்ணீர் கிடையாது. ஏக மன சஞ்சலத்தோட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு என்ன பார்க்க அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். 4 நட்சத்திரமும் கிளம்பிக்கும் வீடும் உன் குடும்பத்துக்கு நிம்மதியை கொடுத்த பாடில்லை. பலவிதமான குழப்பமும் பல சங்கடங்களும் உன்னை பின் தொடர்ந்து வரேன். சாமி, நான் யாருக்கும் இந்த கெடுதல் செய்யல. எனக்கு யார் என்ன செஞ்சு வச்சிருக்காது, எனக்கு செய்யறதானா இல்ல நேர காலம் இது சரியில்லாம இருக்கான், இந்த கிரகத்தோட கோளாரோட தெரிஞ்சுட்டு போலான்னு நான் பார்க்க வந்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் எதிர்பார்க்கிறேன். அந்த காரிய தடங்களுக்கு மேல தடங்கள் இருக்கு. அந்த தடங்களை நிவர்த்தனை பண்ணணும். நினைச்ச காரியம் கைவிடணும். வந்த ஆபத்து விலகணும். மேற்கொண்டு எந்த விதமான தடையும் இல்லாம நல்ல விதமான பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கருப்பரை பார்க்க வந்திருக்கேன். உண்மைதானப்பா? வேற என்ன கேட்கணும்? இப்ப நான் என்ன சொன்ன உனக்கு? நான் சொன்னதுல எதுன்னு பொய் இருந்துச்சுன்னா, கருப்பு நீ சொன்ன வார்த்தை பொய்யா இருக்கு, சொன்ன வார்த்தை தப்பா இருக்கு, கருப்பு நீ சொன்ன வார்த்தையில எனக்கு மாற்றம் இருக்குன்னு சொல்லுப்பா. அவனை நல்லபடியா சம்பாதிக்க வைக்க வேண்டியதும், உன் கையில நல்ல நிம்மதியை கொடுக்க வேண்டியதும், வந்த பகை அகட்ட வேண்டியதும், செல்வாக்கு கொடுக்க வேண்டியதும் இந்த 18ஆம் படி கோட்டை கருப்பசாமியோட பொறுப்பு. கருப்பை மனசு வச்சு கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தை என்னைக்கும் தப்பாது. நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். கருப்படை 8 பேர் சுத்தி சாசாமா நமஸ்காரம் பண்ணிட்டு போ. இந்த எலும்பிச்ச பழத்தோட சேர்த்து இந்த 90 உன் வீட்டு மடகத்துல தெளிச்சு விடு, நான் பாத்துக்கிறேன். குடிவாக குறையணும். நான் பெத்த மகளுக்கு செல்வ செழிப்போ நல்லது ஒரு சம்பாத்தியமோ கையில கிடைக்கிற நேரம் நல்லா இருப்போ. அமாவாசைக்கு வந்து நான் பாரு அனுகிரகத்தால மண்ணு மலையும் நான் பார்த்தேன், மக்கள் மாலையும் பார்த்தேன், குடும்ப சூழ்நிலையும் பார்த்தேன், சொந்த சொரத்தையும் பார்த்தேன். தெய்வம் இல்லாத இடத்துல நீ இல்லை. ஆனா ஒண்ணு, உனக்கு சம்பாரிச்சு போட ஆள் துணை கிடையாது. யாரு மழை போட இருந்தாலும் அந்த மழை போடுறதெல்லாம் உன்னை விட்டு அள்ளி கொடுத்தாச்சு. இன்னைக்கு உன் கையை உழைத்தா நீ கண்ணை போடணும். யாரும் கொடுத்து உதவி செய்யற இடத்துல நீ கிடையாது. வளைச்சு தின்னது ஒட்ட மாட்டேங்குது. இருக்கிற இடத்த விட்டு கலைக்கூட உனக்கு ஏகப்பட்ட குடசலை கொடுக்குறாங்க. பார்த்து பாதி எடுத்து கொடுக்குறாங்க, பார்க்காம பாதி எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப மனசு சஞ்சலமும் பலவிதமான பிரச்சனையும் ஏற்பட்ட வண்ணமா இருக்கிறது போக அத்தனையும் தீர்வு தெரிஞ்சுட்டு போலான்னு இந்த கோட்டை கருப்பனை பார்க்க அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உண்மைதானா? என்ன கேட்கணுப்போ? அந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இல்லாம நல்லபடியா நீ நினைச்சு நின்று நல்லபடியா சம்பாதிக்க இந்த கருப்பசாமி எப்பொழுதும் துணை இருப்பேன். என் எல்லைக்கு வந்தவங்க தோற்றதும் கிடையாது, இந்த கருப்பசாமி தோக்க அடிச்சதும் கிடையாது. 1000 கெட்டது வந்தாலும் கருப்புடு கூப்பிட்டா கூட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பசாமியோட பொறுப்பு. நான் இருக்கிறவங்க கூட பயப்படாம துணிச்சலோடு நான் பாத்துக்கிறேன்.
அம்பா உனக்காக பார்க்கலாம், நீ பெற்ற பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல நீ பார்க்கணும். உன் பிள்ளைங்களுக்கு நீ சம்பாதிச்சு வைக்கிற சொத்து சுகத்தை விட நீ விட்டுட்டு போற தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். உன்னை பார்த்தா உன் பிள்ளை வளரும், அதுக்கு சுத்தமா நீ இருக்கணும். நீ கவலைப்படாத, உனக்கு அசுர பலத்தை நான் தரேன், தெய்வ பலமா நான் அடிக்கிறேன். இந்த 18ஆம் படி கருப்பசாமி உனக்கு தொடர்க்க வரைக்கும் எந்த விதமான தடையும் உன்னை ஒண்ணும் பண்ணாது. நிம்மதியோட நீ போ, உனக்கு தடலாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். இந்த குழந்தை என்னோட அம்சத்துல சோதனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு அடி மேல ஏறினா 4 அடி சராசரிக்கு நான் கீழே விழுறேன். அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்கல, என் உதவியை பார்த்து தான் நான் கையேந்துறேன். ஆனா என் மக்களுக்கும் உடம்பு முடியல, எனக்கும் மனசு முடியல. வீட்டுல எல்லாமே விரயமாகுது. விரயமாகறதுக்கு என்ன காரணம்? எதனால என் குடும்பத்துல இந்த மாதிரி சஞ்சலம்? பண கஷ்டத்தை சமாளிச்சிடலாம், மன கஷ்டத்தை சமாளிக்க முடியல. பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் பிரச்சனைனா குடும்பத்துல இருக்கவங்க 4 பக்கமும் ஒரு பிரச்சனை. 4 பக்கமும் கிட்டு போட்டு நிறுத்துற மாதிரி உனக்கு கிடுக்குப்படியா நெருக்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு இந்த கோட்டை கருப்பசாமியை தேடி வந்திருக்கேன். உண்மைதானா? என்ன செய்யணும் இந்த கோட்டை? இப்ப நான் என்ன சொன்னேன்? ஆத்மார்த்தமான பக்தியோட என்ன தேடி வரணும். என்ன ஊர் உனக்கு? நான் கொடுக்குற எலும்புச்சம்பளத்தை உனக்கு காவலுக்கு நான் தரேன். உன்னோட தொழிலையும் கடன் பிரச்சனையும் நான் தீர்த்து தரேன். ஆனா 3 சனிக்கிழமை இந்த கருப்பனுக்கு மாலை கட்டு கொண்டாந்து போட்டுட்டு என்ன நீ பார்க்கணும். இந்த 3ல 1 தவறினாலும் உன் காரியத்துக்கு நான் துணைக்க முடியாது. 3 கிழமை விடாத பக்தியோட இயற்கையோட உபாத ஒன்னால வர முடியாம போனா உன் மக்கள் அடுத்தது மத்தவங்க என்ன தேடி வந்து பார்த்தா போதும். பரிபூரணமா நான் காவந்து பண்ணி தரேன். உன்கிட்ட செய்தி கேட்கணும்னு இல்லை, என் மண்ணை மிதிக்கணும். உன் கையால எனக்கு ஒரு மாலை வேணும், கொண்டாந்து போட்டுட்டு நான் பாரு. உன் கடனுக்கு சரியான முயற்சிக்கும் அதுக்கான பலனும் அந்த கடனடைஞ்சு மேல வரதுக்கான ஊதிய பெருத்தறியும் இந்த 18ஆம் படி கருப்பசாமி அமைச்சு தரேன். இன்னும் 41 நாளுக்குள்ள அவன் ஊருக்கு போறதுக்கான உத்தரவும் நல்லபடியான ஏற்பாடு நடக்கும். தைரியமா அடுத்து வேற ஏதாவது கேட்கணும்னா கேளு. நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படித்தானா? எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாம உன்னுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனையும் நீக்கி சமயத்தை உண்டாக்கி தர வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பசாமியோட பொறுப்பு. கருப்பு தொடர்ச்சிக்குதுன்னு எத்திட்டா நீ கணக்காம கவலைப்படாம நான் பாத்துக்கிறேன். தோற்றத்துக்கு யாரு வேணாலும் காரணமா இருக்கணும்டா. நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த 18ஆம் படி கருப்பசாமி காரணமா இருப்பேன். தொடர்ந்து 2 சனிக்கிழமை பார்க்க எல்லாமே வந்து பார். அது தடை எதுவும் கிடையாது. செஞ்சவங்களுக்கே போட்டும். இப்ப தின்னவன் தப்பு செஞ்சா யார் என்ன செய்யறாங்களோ அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சே தீரணும். நல்லது செய்யறவனுக்கு நல்லது நடக்கும், கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது நடக்கும். உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்துக்கு கெட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க 18 படியும் 18ஆம் படி கருப்பணும் இந்த கோட்டை சாமியும் பார்த்துக்கும். தைரியமா போ. கொஞ்சம் பொறுமை தான் கிடைக்கும். 1 வருஷ காலம் தாமதமாகும். அதுக்கு பிறகுதான் உனக்கு காரியம் முடியும். இன்னொரு பெரிய மனுஷன் முடியுமா? உன் புருஷனுக்கு சொந்தக்கார உறவு முடியுமா? அதுக்கான ஏற்பாடு நடக்கும். முடிஞ்சிருப்பா. ஆவணி முடியட்டும். உன் தொழிலுக்கு நான் உத்தரவு போடுறேன். நல்லபடியா நீ கடை தொடர்றதுக்கான ஏற்பாடு நடக்கும். நல்லபடியா சுய தொழில் செய்வேன். நீ செய்யறத செய், கொஞ்சம் தாமதமா செய்யன்னு சொல்றேன். உடனே கடகடன்னு செய்ய வேண்டாம். கல்லடியிலிருந்து தப்பிச்சாலும் கண்ணடியிலிருந்து தப்பிக்க முடியாது. நிறுத்து, நிதானமா. 10 நாள் நடக்கிற வேலையை 15 நாளா செஞ்சாலும் பரவாயில்ல. நிறுத்தி நிதானமா செய். இங்க எத்தனாவது பயணமா நான் தேடி இருந்திருக்கப்பா? இங்க 3வது வருஷமா 3வது பயணமா? 3வது பயணம். இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு சூழல் இருக்கு அதை சொல்லு. போதல என்ன வேணும் உனக்கு? இப்போ நான் சொல்றேன் சரியா இருக்கான்னு பாக்குறீங்க? தலைவலி கொடுக்கும், நெஞ்சு எதிர மாதிரி இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாது, மூட்டுக்கு மூட்டு வலி கொடுக்கும், இடது கை மாறு பக்கம் வலி கொடுக்கும், உடம்பு சோர்ந்து போகும், படுத்தா ஏண்டா படுக்கிறன்னு வரும். 10 ஆள் வேலை செஞ்சது ஒரு நேரம், 10 பேருக்கு 20 பேருக்கு சமைச்சு போட்டது ஒரு நேரம். இன்னைக்கு 1 ஆளுக்கு சமைச்சு போறதுக்கு உடம்பு முடியாது. பாம்பு சுருட்டிட்டு படுக்கிற மாதிரி சுருட்டிட்டு படுக்க வைக்கும். ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு காரியம் செய்வாகாது, நினைச்ச காரியத்தில் தடை உண்டாக்கும், பலவிதமான குழப்பத்தை உண்டாக்கி கொடுக்கும். ஒரு நாளுக்கு கூடிய நிம்மதி, மறுநாள் இல்லாம ஏகப்பட்ட மனசஞ்சலத்தோட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு இந்த கோட்டை கருப்பண்ண சாமியை பார்க்க தடத்தை வந்திருக்கேன். உண்மைதானா?
என்ன கேட்கணுமோ கேளு. அதுக்கப்புறம் அது நான் சொன்ன விஷயம் சரிதானா? நான் சொன்னதுல என்ன மாற்றம்? நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல கூட்டு வேணா தீர்றது கிடையாது. ஏறத்தாழ 3 வருஷமா உனக்கு இந்த கோளாறு நடந்துட்டு இருக்கு. எதிர்பாராத குத்தமான ஒரு இடத்துல தெய்வ வரணும்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல செய்வன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல நேர காலம் சரின்னு சொல்றாங்க. திரும்ப இடமெல்லாம் உனக்கு பகையை மட்டுமே சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்க. உண்மைதானா? நீ கண்ணு இருந்து குருடாரு, காது இருந்து செவிடாரு, வாயிருந்து ஊமையாரு. உன்னோட பிரச்சனை தீர்த்து கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு என்னுடையது. இது வரைக்கும் உன்னிட்ட பெரும்படியா தரிசனம் அது எதுவும் எதுவும் கேட்க கிடையாது. ஆனா நான் கேட்கறதெல்லாம் ஒரு கட்டு சுருக்கம், ஒரு பொட்டு வேலை அமிழ் சக்கரையும் கருப்பருக்கு நெய்வேத்தியமா படைச்சிட்டு இந்த கருப்பண்ண சாமியை பாரு. இந்த கோட்டை கருப்பண்ண பேரருளான ஒரு குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லாம கைகண்ட வளத்தோட காவுது பண்ணி தர வேண்டியது இந்த கருப்பசாமி பொறுப்பு. நான் பார்த்தா வேற அம்மா மனசு நல்ல மனசுப்பா. வாயில பட்டதை பழிச்சுட்டு பேசிடுவான். நல்லது எது, கெட்டது எது, உண்மை எது, பொய் எதுன்னு தெரியாது. அதே போல பெருசா தெய்வ நம்பிக்கை கிடையாது. இரு நம்பிக்கை, இரு சிந்தனை, இரு புத்தியா தான் இருப்பான். அவனுக்கு 2 ராகு தசை இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை இருக்காது. ஆனா மனசுல கள்ளம் கபடம் சூதுவாது கிடையாது. மனசுக்கு பட்டதை செய்வான். கை இது வரைக்கும் அவன் சேர்த்து வைக்கணும்னு எப்படி இருக்கலாம்? எல்லாத்தையும் கொடுத்து அழைச்சிட்டு உட்காந்துருக்கான்னு நான் சொல்றேன். நான் சொன்னதுல என்ன மாற்றம்? நான் கொடுத்த ஒத்த எலுமிச்ச பலம் படிப்படியா மாற்றத்தை உண்டாக்கும். ஒரே நாள்ல மாறும், 2 நாள்ல மாறும் எதிர்பார்க்க கூடாது. உன்னுடைய நேரமாகப்பட்டது சரியாக வர கார்த்திகை 30 போகும். அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா என்ன செய்ய வந்து படிப்படியா பிரச்சனை குறையும். அடுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைஞ்சு 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 பாரத்த அளவுக்கு வந்துடும். பயப்படாம போ. இந்த கருப்பசாமி கொடுக்கிற ஒத்த எலும்பிச்சம்பழம் உன் பக்கம் நின்று பேசும். எந்த சண்டை வம்பு பிரச்சனையும் உன்கிட்ட அண்டாம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நான் காப்பாத்துறேன். இந்த வீட்டு வாசல்ல கருப்பு துணியில பிடிச்சு கட்டணும். மற்ற துணி பயன்படுத்தக்கூடாது. இன்னிலிருந்து எல்லாம் கட்டு 2 பௌர்ணமி காலத்துக்கு நான் உனக்கு போட்டுக்கிறதுனால குலதெய்வத்தை தவிர்த்து மற்ற எந்த தெய்வத்தையும் நினைக்கவோ வணங்கவோ இப்பதையும் கூடாது. குலதெய்வ வழிபாடு மட்டும் உச்சமா செஞ்சுட்டு வா. நல்ல மாற்றம் உனக்கு ஏற்படும். உனக்கு கொஞ்சம் காரண தொல்லை இருக்கும். இந்த விபத்து பூசிக்கும், சரியாயிடும். வாப்பா. என்ன தெய்வமே என்ன பார்க்க வருது? நீ என்ன மாதிரி தெய்வ சக்தி உடையவன்டா. சித்த மார்க்கத்திலையும் சிவ மார்க்கத்திலையும் போறவன். என்ன நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. என்ன வேண்டும் உனக்கு? தெய்வ குறைபாடு குத்தப்பாடு உண்டு. தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய உயிர்பாடி செய்யல. நினைச்ச காரியத்தை செய்யாம தடப்பட்டதுனால சுவாமியுடைய கோபத்தாபம் இப்ப இருக்கு. சொன்னது உனக்கு புரியுதா? ஏன் தன்னாலும் செய்யல. 7 வேண்டுதல் 7 வருஷம் தான்.